ஹாய் பிரைஸ் அலாட் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் கொல்லைசர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் நமக்கு எப்படியாக சொல்லப்படுகிறது. துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளிகரமான கோலமாக்கி அவைகள் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். பவுல் சொல்றாரு, நம்மளுடைய எதிரான பிசாசு வந்து நம்ம விரோதமாக கையெழுத்து போட்டுருந்தான். அதாவது நம்மளை வந்து அவன் அடிமதனத்தில் வச்சுருந்தான். நம்மளை வந்து ஆட்கொண்டு இருந்தான். ஏசப்பா வந்து அவருடைய சிலுவையில் வந்து மரணத்தினால் அவர் சிலுவையில் தம்முடைய ஜீவனை கொடுத்து பிசாசை ஜெயிச்சார். அதாவது அவன் நம்மளுக்கு விரோதமாக போட்டு இந்த கையெழுத்தை கத்தர் மாற்றி போட்டு நம்மளுக்கு ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை கொடுத்தாரு. பிசாசு அடிமதனத்தில் நம்மளுக்கு விடுதலை ஆக்கப்பட்ட பிசாசு நம்மளை ஆட்கொள்ள முடியாது. ஏசப்பா நம்மளுக்கு சுதந்திரமான வாழ்க்கையை கொடுத்தாரு. எந்த பிசாசு நம்ம அடிமை இல்லை சொல்லி அழகாக பவுல் வந்து அங்கே இருக்க கொல்லைசேர் ஜனங்கள் பட்டணங்கள் சொல்றாரு. நம்ம ஆண்டுடைய பிள்ளைகள் நம்ம பிசாசு நம்ம வந்து பயப்படணும், பிசாசுக்கு நம்ம பயப்படக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாரு. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கை நம்ம ஆண்டுடைய பிள்ளையா இருக்கும்போது அதான் நம்ம எதிராளி வந்து பிசாசு வந்து நம்ம முன்ன பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து அவன் அடிமதனத்தில் வச்சிருந்தான். அவன் வந்து நம்மளுக்கு விரோதமாக கையெழுத்து போட்டு நம்ம வந்து அவனுக்கு உட்படும்படி அவன் நம்மளுக்கு ஆட்கொண்டு இருந்தான். ஏசப்பா வந்து அவருடைய சிலுவையில் வெற்றி சிறந்து தன் ஜீவனை கொடுத்து பிசாசை ஜெயித்தார், மரணத்தில் ஜெயித்தார். அவன் போட்ட கையெழுத்தை மாற்றி போட்டார். நம்ம ஆண்டுடைய பிள்ளையா இருக்கும்போது நம்ம ஒரு நாள் சரி பிசாசு நம்ம அடிமை கிடையாது. எந்த பிசாசு நம்ம ஆட்கொள்ள முடியாது, எந்த பிசாசு நம்ம நெருங்க முடியாது. ஏன்னா ஏசப்பா ரத்தம் மேலே இருக்குது. நீங்கள் ஒரு நாள் சரி பிசாசுக்கு நீங்கள் வந்து அவன் என்ன பேசுகிற அவனுக்கு செவி கொடுக்காம நீங்கள் ஒரு நாள் சரி பிசாசுக்கு பயப்படாத பிசாசை எதிர்த்து நில்லுங்க. ஏன்னா தேவன் சிலுவையில் பிசாசு தலையை நசுக்கிட்டாரு. அதனால எந்த பிசாசு நம்மளை வந்து அதை மேற்கொள்ளவே முடியாது. நம்ம தான் பிசாசை மேற்கொள்ள முடியும். ஏன்னா நம்ம தேவன் சர்வ வல்லம் உள்ளது, அக்னி உள்ள தேவன். அப்படியாப்பட்ட தேவன் நம்மளுக்கு விடுதலை கொடுத்தாரு. பிசாசு நம்மளுக்கு விடுதலை கொடுத்துறாருங்க. நீங்கள் இனிமேல் பிசாசை கண்டு பயப்படாதீங்க. நீங்கள் எப்படியாப்பட்ட பிசாசை எதிர்த்து நில்லுங்க. இயேசு நாமத்தை எதிர்த்து நில்லுங்க. நிச்சயமாக நீங்கள் ஜெயிப்பீங்க. ஏன்னா தேவன் சிலுவையில் பிசாசை வெற்றி சிறந்துட்டாரு. பிசாசை கர்த்தர் தொடர்ந்துட்டார். பிசாசு தலையை நசுக்கிட்டாரு. பிசாசை இசப்பா அந்த அவர் அக்னியால் எரிச்சிட்டாரு. அதனால் எந்த பிசாசுக்கு வல்லமை இல்லைங்க. தேவன் ஒரு மட்டும் தான் வல்லமை. அதாவது உங்கள் சரீரத்தை அழிக்கிற பிசாசுக்கு பயப்படாதீங்க. உங்கள் சரீரத்தை காக்கிற தேவனுக்கு பயப்படுங்க. ஏன்னா அவர் உங்களை பாதுகாப்பார். அவர் உங்களுக்கு ஜீவனை கொடுப்பார். ஏன்னா இவர் ஜீவாதி அதிபதி தேவன். இவர் ஜீவன உள்ள தேவன். இவர் உங்களை பாதுகாக்கிற தேவன். இஸ்ரவேலை காக்கிற தேவன். உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவர் உங்களுக்காக இரவு பகலும் தூங்க பாதுகாக்கிறார். அப்படியாப்பட்ட தேவன் உங்களுக்கு கூட இருக்கிறார். நீங்கள் ஒரு நாள் சரி ஆண்டவர் பிள்ளை பிசாசை கண்டு பயப்படாதீங்க. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. பிசாசை துரத்துங்க இயேசுவின் நாமத்தில். ஆமென்.